என்னாச்சு? எங்க தேடியுமே ஜாதகம் கிடைக்கலையே. எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. தீப்தியோட பேர் தான் போட்டிருக்கு. மூல நட்சத்திரம். ஐயோ விஷால், ஆ இங்க வாங்க. வரேன். ஏய், மூல நட்சத்திரம். என்னாச்சு? விஷால், இத பாருங்களேன். இங்க பாருங்க, தீப்தியோட பேர் தான் போட்டிருக்கு. இதுதான் ஒரிஜினல் ஜாதகமே. மூல நட்சத்திரம் போட்டிருக்கு பாருங்க. தீப்தியோட இந்த மூல நட்சத்திரம் இவங்க உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாங்கன்னா உங்க அப்பா அம்மா உயிருக்கே ஆபத்து. ஒரு நிமிஷம். பென்டிரைவ் மாதிரி இருக்கு. பென்டிரைவா? இது என்ன ஜாதகம்? இதுலயும் தீப்தியும் தான் இருக்கு. ஒருவேளை ஜாதகத்தை மாத்தி எழுதி அம்மாவை ஏமாத்தி இருக்காங்களோ? அப்படிதான் இருக்கும். இதோ இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அப்போ டூப்ளிகேட்டா ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி அம்மாவை ஏமாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். சரி, இந்த பென்டிரைவ் தெரியலையே. அங்க பாரு, ஏதோ ஸ்பீக்கர் இருக்கு. குடு. வா. பெரியப்பா, நமக்கு ஒண்ணும் கேட்காது. பெரியப்பா வாய்ஸ் எப்படி பென்டிரைவ்ல வந்துச்சு? இது பெரியப்பா வாய்ஸ் தான். எங்க பாட்டிய எங்க பெரியம்மா ஏமாத்தி தான் எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீ சொன்னது சரிதான் இசை. ஆமா ஆமா, இததான் சுபத்ரா அத்தை கிட்ட நிரூபிக்க ட்ரை பண்ணணும். உடனே மண்டபத்துக்கு போய் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்தணும். சரி, கிளம்புங்க, வாங்க போலாம். அப்பா அப்பா அப்பா, எழுந்திருப்பா. என்னம்மா? அப்பா, என் கூட இப்படி மண்டபத்துக்கு வரணும். வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லணுமா? ஆமா. நான் மாட்டேன். மாட்டியா? உண்மையே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். மாற விடுமா, போமா. அப்பா, எழுந்திருப்பா. எழுந்திருங்க. எழுந்திருங்க. அப்பா, என்னப்பா இப்படி பண்ற? புத்தியோட தான் பேசுறியா? இப்போ நம்ம 3 வேளை சாப்பிடுறோம்னா அந்த சாப்பாடு இசையக்கா கொடுத்தது. இன்னைக்கு படிச்சுக்கிட்டே கௌரவமா ஒரு வேலைக்கு போறேன்னா அதுக்கும் அந்த அக்கா தான் காரணம். அவங்க மட்டும் இல்லன்னா நான் என்ன ஹெல்ப் பண்ண சொல்லவே முடியாது. அதெல்லாம் சரிம்மா. ஆனா அப்பா, இசை அக்கா எனக்கு கூட பிறக்காத அக்கா. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்க முடியலன்னா நான் இருந்தா என்னப்பா பிரயோஜனம்? இது பாருப்பா, இப்ப மட்டும் நீ வந்து உண்மையை சொல்லல, சத்தியமா சொல்ற, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பிரியா, என்னம்மா இப்படி பேசுற? உன்னை விட்டா வேற யாருமா எனக்கு? அப்படி எல்லாம் பேசாதம்மா. அப்படின்னா என் கூட வா, வந்து உண்மையை சொல்லு. அப்பா வாப்பா, எழுந்திரி. சுபத்ரா, சுபத்ரா. பட்டம்மா, என்னாச்சு? இது என்ன கோலம்? அந்த கூத்தைய கேக்குற? சினிமாவில நடக்கிறத விட பெரிய மர்ம கதையே நடந்து போச்சு. பணைய வச்சிருங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அவசரமா வீட்டுக்கு போயிட்டதா சிந்தாமணி சொன்னாலே. சிந்தாமணி, நான் எப்படி உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போனேன்? நீங்க சொல்லல. நான் என்ன சொன்னா? என்ன சிந்தாமணி உளற? என்கிட்ட சொன்னியா இல்லையா? பட்டமா வீட்டுக்கு போறதா சொன்னான்னு சொன்னல. ஆமா நீ. ஆனா இவங்க என்கிட்ட சொல்லல.
அண்ணா ஒருத்தர்கிட்ட இவங்க எங்கன்னு கேட்டேன். அவர்தான் இவங்க அவசர அவசரமா வீட்டுக்கு கிளம்பினதா சொன்னாரு. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். வா கதையை விடு. இந்த பாரு, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும். ஐயோ என்ன? இந்த பானுமதி இன்னும் திருந்தவே இல்ல. இவ இன்னும் அப்படியே தான் இருக்கா. வயித்த கலக்கிட்டேன்னு பாத்ரூம்ல இருந்தேன். இவ அண்ணன் தீப்தி எல்லாரும் பேசுனதை என் காதுல கேட்டேன். தீப்தியோட ஜாதகமே டூப்ளிகேட். அவளுக்கு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்காரியால மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உசிருக்கே ஆபத்து. தெரிஞ்சா அவ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. பிராடு பிராடு பிராடு. இதுல இவ திருட்டுத்தனத்துக்கு என்னைய கூட்டு சேர்க்க பாக்குறா. அததான் நாங்க இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? எங்க சொல்ல விட்டா? அவ கூட என்ன கூட்டு சேர்க்கணும்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னத்தையும் மூஞ்சில அடிச்சா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் முழிச்சு பாக்கும்போது அந்த ரூமுக்குள்ள என் கையை காலை கட்டி போட்டுட்டு வந்திருக்கா. கொலகார பாவி. இந்த பாருடி, நான் சாதாரண ஆளு கிடையாது. அங்காளம்மனை கும்பிடுறவ. என் உடம்பு பூ மாதிரி. என்ன இந்த மாதிரி பண்ணல அந்த தாய் பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? உன் கை